தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாக அறிவித்த பின்னரும் சிபிசிஐடி விசாரிப்பது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐ விசாரிப்பதாக அறிவித்த பின்னரும் சிபிசிஐடி விசாரிப்பது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்து நம்முடைய உயர்நீதிமன்ற செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கூடுதல் விவரங்களை பெறலாம். செந்தில்குட்டி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரிக்கும் என அறிவிப்பு வெளியிட்ட பின்னரும் சிபிசிஐடி விசாரிக்கிறது. இது குறித்து நீதிமன்றம் என்ன கேள்வியை தமிழக அரசிற்கு எழுப்பியிருக்கிறது? இது யார் தொடர்ந்த மனு சார்பாக இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு? பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக நக்கீரன் கோபால் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வழங்க கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் இந்த விசாரணைக்கான சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை நடைபெற இருக்கிறது. இந்த பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக வீடியோ இணையதளத்தில் வெளியிட்டது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிசிஐடி தரப்பில் அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மன் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த சம்மனில் நாளை நக்கீரன் கோபால் ஆஜராக இருக்கிறார். இந்த சம்மனை ரத்து செய்ய கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நக்கீரன் இதழின் ஆசிரியராக இருக்கக்கூடிய கோபால் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி இளந்திரன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது நக்கீரன் கோபால் அவர்கள் தரப்பில் பல்வேறு விஷயங்கள் இந்த வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்டது. அதாவது இது தேர்தல் நேரம் என்பதால் தன்னுடைய பத்திரிகை பணிகளை முடக்கி பணிகள் எதுவும் செய்ய விடாமல் தடுப்பதற்காகவே இந்த அரசு இந்த சம்மனை தற்போது அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த சம்மனுக்கு பொள்ளாச்சியில் நேரில் ஆஜராகும்படியும் வற்புறுத்தி இருக்கிறார்கள். எனவே தன்னை நிர்பந்தப்படுத்தக்கூடாது, தன்னுடைய பத்திரிகை பணிகள் பாதிக்கும் என்பதால் சென்னையிலேயே இந்த விசாரணையை நடத்த வேண்டும். சென்னையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகமாக இருக்கட்டும், இல்லை மற்ற சிபிஐ விசாரணைக்கு மாற்றினால் கூட அந்த விசாரணைக்கு தான் ஒத்துழைப்பதாக நீதிமன்றத்தில் நக்கீரன் கோபால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் இந்த வழக்கானது தற்போது சிபிஐக்கு மாற்றுவதற்கான ஒரு அரசாணையை தற்போது பிறப்பித்து அதற்கான நடைமுறைகள் சிபிஐக்கு மாற்றுவதற்கான நடைமுறைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த வழக்கு முதல் எஃப்ஐஆர் ஆனது பொள்ளாச்சியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கிற்கு அங்குதான் ஆஜராக வேண்டும். இவர் ஒருவருக்காக மற்ற சாட்சிகள் அனைத்தையும் சென்னைக்கு அழைத்து வர முடியாது என்பதை தமிழக அரசின் தரப்பில் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இளந்திரையன் இந்த வழக்கில் நக்கீரன் கோபால் விசாரணை மட்டுமே நடத்த முடியும், அவர் இந்த வழக்கில் குற்றவாளி இல்லை என்பதால் அவரிடம் விசாரணைக்கு ஒத்துழைப்படி மட்டுமே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடும் என்பதை நீதிபதி தெரிவித்தார். இதன் பிறகு உத்தரவிட்ட நீதிபதி வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று சென்னையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் அவர் நேரில் ஆஜராக வேண்டும். இந்த விசாரணை தொடர்பான அனைத்து விவரங்களையும் சிபிசிஐடி விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதையும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கு அதாவது சிபிசிஐடி சிபிஐ என்று எந்த விசாரணைக்கு மாற்றினாலும் அதற்கு ஒத்துழைப்பதாக நக்கீரன் கோபால் தரப்பில் இன்று உத்தரவாதமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டுதான் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். செந்தில்குட்டி, அரசு குற்றவியல் வழக்கறிஞர் சார்பாக சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை எடுத்து செல்வதில் ஏன் தாமதம் ஏற்படுதுன்னு அவங்க தெரிவிச்சாங்க. அதாவது இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இருந்தது. அந்த தயார் செய்யப்பட்ட ஆவணங்கள் தற்போது சரிபார்க்கப்பட்டு சிபிசிஐடி இடமிருந்து இந்த விசாரணையாக சிபிஐக்கு உடனடியாக அரசாணையாக பிறப்பிக்கப்பட்டது. எனவே அந்த ஆவணங்கள் சாட்சிகள் தொடர்பான அந்த அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்கக்கூடிய பணிகள் சிபிஐக்கு ஒப்படைக்கக்கூடிய பணிகளும் அதே போல சிபிஐ இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளலாமா என்ற இந்த ஆவணங்களை எல்லாம் வைத்த பிறகு அவர்கள் தெரிவிப்பார்கள். அதற்கான கால அவகாசம் தான் இந்த கால எடுத்துக்கொள்கிறது என்பதை நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். எனவே தற்போது அந்த நடைமுறைகள் அனைத்தும், அதாவது சிபிஐக்கு மாற்றுவதற்கான அனைத்து நடைமுறைகளும் இந்த வழக்கில் பின்பற்றப்பட்டு ஆவணங்கள் ஆதாரங்கள் அனைத்தும் சிபிஐக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து நடைமுறைகளையும் தற்போது மேற்கொண்டு வருவதாக தமிழக அரசிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்கள் ஆதாரங்களுக்கு தயார்படுத்துவதற்கான அந்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் காரணமாகவே தான் இந்த சிறிய காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.